Good morning. Good evening, madam. How are you, madam? Madam, உங்க பேருங்க மேடம்? தன்வியா அகல்வி. என்ன படிக்கிறீங்க மேடம்? அஞ்சாவது. அஞ்சாவதா? அஞ்சாவது. ஸ்கூல் பேருங்க மேடம்? கலைமகள். கலைமகளா? கலைமகள்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன? ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடம்? பாடமா பாடலாம்? பாடம். பாடல்லே இருங்க எப்ப பார்த்தாலும். என்ன மோனிகா பாட்டு பிடிக்குமா? சொல்லுங்க மேடம். பாடத்தை பத்தி சொல்லுங்க. பாடமா பாடலாங்கிற சொல்லுங்க மேடம். தமிழ் பாடம் பிடிக்குமா? ஆங்கில பாடம் பிடிக்குமா? இங்கிலீஷ். இங்கிலீஷ் தானா? ஏன் இங்கிலீஷ் பிடிக்கும்? அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்குமா? அப்ப தமிழ்? தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்குமா? என்ன மேடம் அப்படி சொல்றீங்க நீங்க? அப்புறம் உங்களோட ஹாபிஸ்லாம் என்ன? ஹாபிஸ் இல்லையா? ஹாபி அதாவது உங்களோட பொழுதுபோக்கு என்ன? பொழுதுபோக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது. ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதா? ஓ ஸ்நாக்ஸ். மைக்க நல்லா முன்னாடி வச்சு மேடம். ஆனா வெட்டப்படாது. மைக்கா என்ன இருமீங்க? என்ன சாப்பிட்டீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? தீனி சாப்பிட்டேன். ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதே ஹாபியாவே பொழுதுபோக்கே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுதான் இல்ல. டிராயிங் பண்ணுவேன். டிராயிங் பண்ணுவேன். வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? தனித்திறமைகள் என்னென்ன? ரன்னிங்ஸ், கதை சொல்றது. மைக்கே நல்லா வச்சுக்கீங்க. அதுக்கு மேல எனக்கே தெரியல. மைக்கில ஆடியோ கேட்கணும்ல. ஐயா ஐயா. சரி மேடம். இப்ப உங்களோட தங்கச்சி பேர் என்ன? தாரிகா யாழினி. தாரிகா யாழினி கிட்ட நம்ம வந்து ரெடியா போறோம். ஹலோ வீடு வாங்க மேடம். நீங்க போறீங்க சேர் எங்க போறீங்க? ஹலோ ஹலோ. வணக்கம் வணக்கம். தாரிகாவா உங்க பேரு? ஆமா. தாரிகா யாழினி. நீங்க ஃபியூச்சர்ல என்னவா போறீங்க? ஃபியூச்சர்னா வருங்காலத்துல என்னவா? டாக்டர். டாக்டரா? அதனாலதான் தேர் கடைக்கெல்லாம் போனா டாக்டர் செட்டா வாங்கிட்டு இருக்கீங்களா? ஆமா. ஏன் அப்படி? இப்பவே என்ன பண்ண போறீங்க? அது டாக்டர் இப்பயே கத்துக்கிட்டா பெருசாயி கொஞ்சம் சிம்பிளா இருக்கும்ல, அதனாலதான் இப்பயே கத்துக்கலான்னு. ஓ வெரி குட் வெரி குட். நல்ல திறமையா பதில் சொல்றீங்க மேடம் நீங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? எனக்கு பிடிச்சது வெண்டைக்காய். வெண்டைக்காய் மேடம். பிடிக்காதது தயிர். தயிரா? தயிர் சாப்பிட்டதே இல்லைங்க மேடம். பிடிக்காது. மேடம் ஏங்க மேடம் இது? அப்புறம் வந்து உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு என்ன பிடிச்ச சப்ஜெக்ட்? நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? கலைமகள். கலைமகள் ஸ்கூல்லைங்களா? உங்களுக்கு இது பிடிச்ச பாடம்? தமிழ். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? குட்டி குட்டி முயலே. குட்டி குட்டி முயலேவா? அது 3வது பாட புத்தகத்துல இருக்கு. ஆமா. சரி. இது என்னன்னா என்ன சொல்லுவாங்க? உங்க அழகின் ரகசியம் என்ன மேடம்? அப்படின்னா? அழகின் ரகசியம் உங்க முகம் பொலிவாவே வச்சிருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? அது எப்பயும் போலதான். எப்பயும் போலதானே? என்ன பண்ணுவீங்க அப்படி? இல்ல, பொட்டு சந்தனம் அவ்வளவுதான் பண்ணுவேன். பொட்டு சந்தனமா? ஆமா. இல்ல உங்க அம்மா வந்து ஏதோ சொன்னாங்களே மேடம், ஏதோ ஃபவுண்டேஷனா? அதெல்லாம் நான் ஸ்கூலுக்கு போகும்போது யூஸ் பண்ண மாட்டேன். அது டான்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். டான்ஸ்லாம் ஆடுவீங்களா? பரவாயில்லையே. என்ன மாதிரி டான்ஸ் ஆடுவீங்க? பரதநாட்டியம் ஆடுவேன். அது அடுத்து குத்து டான்ஸ் ஆடுவேன். ஓஹோ, இதெல்லாம் கலைமகள் ஸ்கூல்ல கத்து தராங்களா உங்களுக்கு? இல்ல இல்ல, பரதநாட்டியம் மட்டும்தான். நேரா புடிங்க மேடம். மைக் ஆடிட்டே இருக்காங்க. பரதநாட்டியத்தை மட்டும்தான் ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க. மீதியெல்லாம் நாங்களே கத்துக்கிறது தான். சரி சரி. எந்த மிஸ் கத்து தராங்க உங்களுக்கு? விஜி மிஸ் டான்ஸ் கத்து கொடுப்பாங்க. அடுத்து பரதநாட்டியம் மிஸ் பரதநாட்டியம் கத்து கொடுப்பாங்க. ஓஹோ சரி சரிங்க. சரி, இப்ப நைட் என்ன உங்களுக்கு பிடிச்சது விளையாட்டு என்ன? விளையாட்டு ஊஞ்சல், கண்ணாமூச்சி, ஓடி பிடித்து விளையாடுறது, ரன்னிங் ரேஸ். சரி சரி. அவ்வளவுதான்.
ஓகே ஓகே. இன்று வந்து எங்க குழந்தைங்கிட்ட என்னென்ன தனித்திறமை ஹாபிஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வணக்கம். வணக்கம் மக்களே, நான் உங்க நாமக்கல் நதி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த தருணம். உங்க குழந்தைங்கள்ட்டையும் தினந்தோறும் வந்து இந்த மாதிரி உரையாடி கொண்டு அவங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன அதெல்லாம் கேட்டு அதன்படி நீங்கள் நடக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகளை வந்து குழந்தைகளோடு விளையாடுங்கள், குழந்தைகளோடு மகிழ்வாக இருங்கள். சனிக்கிழமையும் தனியார் பள்ளிக்கூடத்தில் விடுமுறை விட்டால் அந்த குழந்தைகளுக்கு சிறப்பாக இருக்குன்னு என்னோட கருத்தை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நாமக்கல் நதி. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.